டான் 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 டான். இன்ட்ரோக்கெல்லாம் பாட்டு போட தெரியலங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு திவாய் என்டர்டெயின்மென்ட். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கோரையாறு ஃபால்ஸ். இங்க வந்து ஹில் ஸ்டேஷன் தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ரூட் எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. போயிட்டு அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்றோம் இன்னைக்கு. சாரி, வீடியோக்குள்ள காமெடி பண்றோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி மணி 11 ஆச்சு. இப்பதான் அவங்க வந்து பைக் எடுத்துட்டு இப்படி போயிட்டு இருக்காங்க. கிளைமேட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இன்றைய பயணத்தில் டீ குடிக்க நிப்பாட்டி இருக்கோம். கோரையா இருக்கு. காலைல எத்தனை மணி கிளம்புனீங்க, என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. பாட்டிக்கிட்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் சீக்கிரம் வந்துட்டாங்க. 8 மணிக்கு வர சொன்னதுக்கு வழக்கம் போலதான் 12 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. யாராவது லேட்டுன்னு சொல்லுங்க, உன்னாலேயே அவனாலேயும் தான் லேட். டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி நான் வீட்டுல தூரோட சேர்த்து என்னடா எதுக்குடா டேங்க்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படிடா ஒண்ணு கிளம்புறப்பதான் ஆகி வரும், ஒண்ணுக்கு வரும். நான் போயிட்டு இருக்கேன். அப்படிதான் போற. அவன் டீசெண்டா ஆக்சிஜன் வேணுங்கிறான். ஆக்சிஜன் இருக்கு. ஆமாங்க, ஆக்சிஜனுக்கும் நீ டேங்க் என்ன நான் பக்கத்து கடையில ஆக்சிஜன் இருக்கு அப்படி சொல்லிட்டு போனாதான் நீ வேற அப்படி மைண்ட் வச்சு நான் என்ன சொல்ல. ஓ, சிகரெட் அடிக்க போறியா? பீடி குடிக்க போறான். பீடி குடிக்கி டொக்கு டொக்கு சவுண்ட் வருதான்னு பாக்குறேன்டா. கேமரா வெரி குட். அவங்க என்னடா யார்கிட்டடா பேசுறாங்க? கேமரா திரும்ப சொல்லுங்க. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ரகம்டா. யார்கிட்ட பேசுற? வந்தா வண்டி நிப்பாட்டினா தூக்கி போன காதல் வச்சுக்கிறாங்க அவங்க. என்னையா பேசுவ அப்படி? அப்பா எந்த பாப்பா உனக்கு? எந்த பாப்பா இருக்கு? ஹலோ, யாரு பேசுறீங்க? அப்ப லவர்ல சொல்லு. உனக்கு அதுதானே ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருக்கேன். சத்தியம் ஒண்ணு. இப்ப கேமரா முன்னாடி கண்படாமே போட்டுருங்க. அதெல்லாம் கட் பண்ணலாம் மாட்டேன். சைட் அடிக்கிறேன், அவ்வளவுதான். சைட் அடிக்க சந்தோஷமா இருங்க. லைஃப்னா ஒண்ணே ஒண்ணு, அது ஒண்ணே ஒண்ணு. லவ்வுக்கு ஒரு ஆளு, ஊர் சுத்த ஒரு ஆளு, சாப்பிட போறதுக்கு ஒரு ஆளு, அதுக்கு ஒரு ஆளு, ரூம்மேட், இது மாதிரி ட்ரிப்மேட் இதெல்லாம் இருக்கா இல்லையா? சிச்சுவேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் எல்லாமே இருக்கு. என் லைஃப் தான் சொல்றாங்க. சொல்லிடுவேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது மட்டும் பிரிச்சுட்டு நீ முன்னாடி நல்லா இருக்க கூடாது. நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்க. ஒரு சோகம் இருக்கணும், அழுவ இருக்கணும். வீட்டுல பாத்ரூம்ல நம்மள்ட்ட எவ்வளவு சொன்னா? ஆமா, அந்த போட்டோ கூட வச்சிருக்காங்க. 85 கிலோ சொன்னால 82 சொன்னா. நான் எனக்கு 82. 60 தான் இருக்கு நாய். மனசாட்சி இருக்காடா? அது என்ன சொல்றான்? 25 கிலோ இழைச்சிட்டாங்க. 25 கிலோ சச்சின் சொல்றான். இறக்கவே முடியலடா, நீ மட்டும் இப்ப 25 கிலோ இழைச்ச அப்படின்னு கேக்குறாங்க. அது மாதிரி சாப்பிட்டு எல்லாம் திரும்ப இது மஞ்சகாமலை அப்படின்னா சரிடா. மஞ்சகாமலைனால ஒரு 10 கிலோ இருக்கு. மஞ்சகாமலைக்கு முன்னாடி 85 கிலோ இருந்தான். அதுதான் மஞ்சகாமலை வரவும் 25 கிலோ குறைஞ்சிருக்கு. 25 25 கம்மியா சொல்லாத. 25 இங்கிலீஷ்ல தான் பேசணும். இங்கிலீஷ் தான். என்னடா ஆக்சுவலா கட்டஞ்சாய எவ்வளவு நேரம் ஆகுது? நாங்க 2 பேரும் 1000 பேசிப்போம். கடைக்கு போறேன். 1 மணி ஆயிடுச்சா? தப்புலாம் பண்ண மாட்டோம். ஜூஸ் குடிக்க போவோம். தாகமா இருக்கும். பீடி குடிக்கிறேன். இன்னொருத்தன் மெடிக்கல் போனதுலயே பாத்துருப்பீங்க. எந்த மெடிக்கல் போனா அந்த மெடிக்கல் மறுபடியும் தர்றாங்க. தாகமா இருக்கும் எங்களுக்கு. வந்து என்ன பண்றது? அவ்வளவுதான். உடம்பு கை கால் வலி இருக்கு, நீங்க அதனால தானி குடிக்கிறீங்க. அப்படி இல்லடா, தொண்டெல்லாம் வறண்டு போயிரும்ல டிராவல் பண்ணி வர்றதுல. அதனால அதுக்காண்டி பரவாயில்ல. இது அதுக்கு வந்து தொட்டுக்கலாம் வாங்குவீங்க தானே தீனி. என்ன தீனி வேணும்? சைடிஸ். அது சரி. தண்ணி குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் பசி எடுக்கும். தண்ணி குடிச்சா பசி எடுக்குமா? ஆமா.
சரி. அதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க போட்டு. அதுக்கு என்ன ஆமாங்க, அந்த தண்ணி குடிச்சா கண்டிப்பா பசி எடுக்குங்க. கொஞ்சமாச்சு மனசாட்சியோட பேச கூலிங் தண்ணி இருந்தா முன்னாடி ஆகாரம் உள்ள போட்டுதான் அதுக்கப்புறம் சாப்பிடணும். சாப்பிட்டுதான் தண்ணி குடிப்பாங்க. அவர் எப்படின்னா தண்ணி குடிச்சுதான் சாப்பிடுவேன். ஆமா, தண்ணி குடிச்சா பசி எடுத்துருமா? வெட்டி வச்சாங்க குடிக்கிறது பகவான். சரி நீ அப்படிதானே இருக்காங்க. நம்ம விளாக்னா என்னது எல்லாம் வந்துட்டு ஜாலியா இருக்காங்க, அங்கிட்டு போறாங்க. இருக்கோம் நம்ம இப்ப. அமைதியா இருங்க, எதுக்கு இங்க நிக்கிறானே தெரியல. டீ குடிக்க போகணுமா? காஃபி எங்க ஆளு இல்ல? டோக்கன் வாங்கணுமா? டோக்கன்லாம் இல்ல. இங்க யாரையுமே காணோம். வணக்கடா மகி. என்ன மகி வேணும்? அங்க சாப்பிட்டது ஏன்டா இப்பதான் காஃபி குடிச்சோம். எல்லாமே நாங்க உங்களுக்காண்டி வெயிட் பண்ணோம்ல, நாங்க குடிச்சோம். லைட்டா ஒரு காஃபி குடிச்சீங்களா? நல்லா தூங்கிட்டு இருந்தோம். என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அடுத்த திருப்புல எங்க வரணும் முடிவு பண்ணிடுறோம். முடிவு பண்ணணும். என்னைக்கு நான் சொன்னேன் முடிவு பண்ணணும்னு? நீங்க தான் ஒரு ரூட் நைட்டு யாருமே ஆர்கனைசர் நீங்க தாங்க இருக்கீங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க விசிட் பண்றதுக்கு நாங்க உங்களை மேய்க்க வேணாமா? அவங்க மேய்க்க வேணாம். போறது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எப்போ உங்களை பார்க்க சொன்னேன்? இங்க சொல்லிட்டீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க அடுத்த வாரம் எங்க போலான்னு. ஆனா தெரியல டக்குன்னு. நீங்க ஒரு வாரமா நான் கொல்லிமலை போலான்னு தான் சூஸ் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், வல்லன்னு தானே சொன்னேன். அதனால பாக்கல. நீங்களாவது கரெக்டா போயிட்டு வருவாங்களே, அதெல்லாம் கிடையாது. கேட்டேன், நீங்க அங்க அவங்கதான் ஊர் ஒரு காமெடி சொல்றேன், அதை கேளுங்க. நீங்க வந்து அது என்ன பீச்சா? மனோரா. ஆமா, அது என்ன பீச்? மூணார் பீச்னு படிச்சோம். என்கிட்ட போன் அடிச்சு என்ன திரும்ப மூணார் கூப்பிடுறாங்க. மனோரா போட்டு ரெண்டு வாய்ஸ் கால் டெலீட் பண்ணேன். ஆமா, நல்லா கேளுங்க. என்ன மூணார் பீச்னா நான் வரலங்க அப்படின்னா வாய்ஸ் கால் போட்டு. மூணார்ல எங்க பீச் இருக்கு? ஹில் தானே இருக்கு. அதுதான் நானும் கேக்குறேன். அதை போட்டு விட்டேன். ஐயோ, அதுக்கப்புறம் நான் அபி பார்த்தேன். மூணார் இல்லைங்க, அது என்ன மனோரா. மனோரா அப்படின்னு சொல்லுவா டக்குனு போய் டெலீட் பண்ணி விட்டேன். மூணாருக்கு கூப்பிடுவாங்களா? பீச் இருக்குன்றதும் ஒரு காமன் சென்ஸ் வேணா? பாரு, MU இருக்கு, MO எங்க இருக்கு? ஒரு அதான் ஆறு ஏன் போட்டிருக்கேன் லாஸ்ட்ல. கரெக்ஷன் எல்லாம் பார்க்க முடியல பேசுறப்ப. கரெக்ஷன் தாங்க முக்கியம். பீச் அப்பதான் பார்த்தேன், ரொம்ப வெண்டு கிளைமேட் என்ன பயங்கர. சரி, ஓகே. பால் எப்படி இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்க. கருப்பட்டி காப்பி. கருப்பட்டி காப்பி. நீங்க குடிக்கிறது நாட்டு சக்கரை பால். கருப்பட்டி எல்லாம் எனக்கு பிடிக்காது. எருமை மாட்டு பால் மாதிரி. எருமை பால் அதெல்லாம் எருமை மாட்டு பால் முன்ன பின்ன குடிச்சு அந்த டீ நல்லா இல்லைங்கோ. அவங்கள்ட்ட தள்ளி விட்டாயடா. அங்க மாறா எப்படி பிரியதர்ஷினி? தள்ளி விட்டுறது. இதே நான் போய் கொடுத்திருந்தேன்னா ஏன் அதெல்லாம் வாங்கிருக்க மாட்டான். ஏதோ ஒரு பொம்பளை புள்ள கொடுத்தா சரிக்கா கொடுக்கா, அதுதான் அட்டாங்கிறாங்க. நானும் தான் அண்ணன் கொடுக்குறேன் வாங்குவான். அவன் வேணையா வயிறு ஃபுல்லா இருக்கா, அந்தி வர மாதிரி இருக்கியாம்மா. எனக்கு டீ எல்லாம் பிடிக்காதங்க இருப்பான். இல்ல ஒரு மண்ணாங்க டீல அவங்க பாக்கஸ்ல தீயதான் வைக்கணும். பாஸ்லத்துல வாய் வளருது. பாசத்துல ஐயோ. ஆனா உருத்தாதான் இருப்பாங்க நம்ம வயசுலாம். நல்லா இருக்காங்க. ஒருத்த காதல வச்சுட்டா போனேன், இன்னொருத்த சிகரெட் அடிக்கிறாங்க. அப்போ உலட்டி விட்டுருப்பாங்க சரணு. ஏன்னா அது ஏதோ நீ சொல்லவும் அண்ணன் இவன் சொல்லிட்டான், சரி நாளைக்கு ஆஜி அவங்க சச்சின் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்னா. நவம்பர் 19 இருந்து செமஸ்டர் ஆரம்பிச்சு. சண்டே உங்களுக்கு எந்த காலேஜ்ல செமஸ்டர் வைக்காங்க? ஞாயிற்றுக்கிழமை. இல்ல அவர் படிப்பாருன்னு நினைக்கிறீங்க. இந்த தப்பு மட்டும் நினைக்க கூடாது. என் தம்பியை பொறுத்தவரைக்கும் அந்த தப்பே கிடையாது, படிக்கிற எண்ணமே கிடையாது என் தம்பிக்கு. படிக்கிறதும் சாயங்காலம் உட்காந்து போயிடுறா. வீட்டுக்கு போனா பரவாயில்லையே, நைட் 8 மணிக்குள்ள. அதுக்கு வந்து நம்ம சீக்கிரம் கிளம்பி வரணும். கிளம்புனீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? எத்தனை மணிக்கு வந்த? அங்க பாரு. ஏங்க ஒண்ணு சொல்றேன், 4 எக்ஸாமுக்கு போகல. 4 எக்ஸாம் போல? 4 எக்ஸாம் போகலங்க. ஃபர்ஸ்ட் இதுல 4 எக்ஸாம் போகல. 10 அரியர் இருக்காடா அவனுக்கு. ஐயோ ஐயோ.
நமக்கு அந்த பிரச்சனை இல்ல பூமி. அதுலயும் 4 கம்மியா சொல்றாங்க. 14 14 அரியரா? சரியா இருக்கா 4 கரண்ட் அது பேர் என்னது? எல்லாம் சேர்த்துதான். 14 பாத்துக்கலாம் என்னன்னு சொல்லுவோம். 15ஆடா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வாடா உனக்கு சீனியர் நானா யார் தெரியுமா? என்னடா? நீ எத்தனை arrear? எழுதலாம் இப்பதான் எவ்வளவு இருக்கு உனக்கு செமஸ்டர் எழுதல காலேஜே போகலன்னு உண்மையா ஒத்துக்கிட்டு போக. 3 செமஸ்டர். மொத்தம் 6 செமஸ்டர் தான்டா. 6 மட்டும் தான் அவர் இது பண்ணிருக்காரு 6 செமஸ்டர் தானே. இன்ஜினியர் பாலு ஒரு காப்பி கருப்பட்டிக்க. கபடி போயிட்டேன். காலேஜ் போல கபடிக்கு போயிட்டேன். ஆமா கபடி பிளேயரா? ஸ்போர்ட்ஸ் கல்லு கடையில தான் என் மச்சான் மாட்டிக்கிட்டான், தெளிவா மாட்டிக்கிட்டான். எல்லாமே திருந்திட்டான். அவனை திருத்தி இருக்கோம். இப்ப ஒரு விளாக்ல திருத்தி இருக்கோம் என் மச்சான. இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவாரு. இப்பெல்லாம் தமிழ் தூய தமிழ் அது மட்டும்தான். என்ன என்ன பேசுவாப்ல? இது மலையாளத்துல மலையாளம் பேசுவாரு. சேட்டா ஆட்டோக்காரனோ அப்படின்னாரு. நிறைய மச்சான்ட்ட டேலண்ட் இருக்கு. ஆனா நீங்க அதை குச்சப்படுத்து. அது வந்து அதை எங்க காட்டணுமோ அங்க காட்ட மாட்டான். போற வர வயசானவரு இந்த சின்ன பசங்க அவங்கள்ட்டெல்லாம் போயிட்டு இங்கிலீஷ் தெளிவான இந்த பேசுல மாட்டிக்குவான் மச்சான். அதனால அங்க பேசவே மாட்டான். அண்ணாதாங்க அவங்க பேச படிக்கவும் தெரியாது பேசவும் தெரியாது அரியர் வச்சிருக்காங்க. நீ எத்தனை அரியர் பாரு. நீ எத்தனைடா? எனக்கு 2 இருக்கு. 2ஆ? உனக்குடா? அரியர் இல்லைனாதான் அது கேவலம். நீ எழுத ஆரம்பிக்கலையா? ஏய் விஜேந்திரா அவருக்கு அதான் இன்டர்னல் இருக்கு. அப்படியே திருப்பி விடுறா. என்னடா பண்றீங்க? சைடுல என்ன ஓடுது? டேய் இங்க நாங்க இங்க நின்னுகிட்டு இருக்கோம். எங்களை விட்டுட்டு தீவனம் எடுக்கிறீங்களாடா? எங்க அவன் போன் பேசுறானே அவன் எங்கடா? அவ்வளவுதாங்க. என்னடா எல்லா டீம்லயுமே லவர் பாய் இருப்பான். அதுதான் அவன் எதுக்கு வந்திருக்கோம் இங்க? என்னதான் பேசுவ அப்படி? காதோல் பயலுக. வாழ்க்கை சம்பந்தமா? என்ன வாழ்க்கையில சம்பந்தப்பட்டு பேசுற? வாழ்க்கையில என்ன வாழ்க்கை சரி வாழ்க்கையில என்ன பேசுவீங்க? வாழ்க்கையை இப்பயே பேசிட்டீங்கன்னா வச்சுட்டீங்கன்னா வாழ்க்கையில எதுவும் பேச மாட்டீங்க, அமைதியா இருந்தீங்க. எத்தனை அரியர் உனக்கு? கரெக்டா 8 அரியரு 7 கரண்ட் மொத்தமா 15 பேப்பர் எழுதுறேன் இந்த செமஸ்டர். மொத்தம் 8. இதுல எவ்வளவு சொன்ன? இதுல 7. என் மச்சான 15 பேப்பர் எழுதணும். என்னடா இது வேற? சந்தோஷமா சொல்றாங்க. எப்படிடா எவ்வளோடா ஃபீஸ் கட்டுறாங்க உங்க வீட்டுல? ஃபீஸ் நான் ஒரு 20,000 சிம்முக்கு 20,000. எத்தனை செம்மு மொத்தம்? 6 செம்மு. அதே அதுவே 1,20,000 வந்துருச்சா? அந்த பெட்ரோலுக்கு இந்த சாப்பாட்டுக்கு அதுக்கு ஒரு 30,000 வச்சுக்கிட்டா ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா மாசத்துக்கு இனிப்பாதான் 150 ரூபா 4,500 ரூபா ஒரு மாசத்துக்கு. 4,500 ரூபா மொத்தம் 2 லட்சம் ஆச்சே. அப்படி இப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லாம இண்டிமெண்டே ஒரு பாக்ஸ் அடிக்கிறியாமே கேள்விப்பட்டேன். 50,000 ஒருத்தவங்க கட்டுறான். அப்படி ஒரு 60 ரூபா 40,000 ரூபாய் 4 லட்சம் ரூபாய் கட்டுவான் அவனா. 4 வருஷத்துக்கு 4 லட்சத்துக்கு 4 லட்சம் 4 லட்சமா? 3 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் கிடையாது. அதனால முடிச்சிட்டேன். 3000 ரூபாய் மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு வந்து நான் பிச்சை எடுக்கிறேன். செம்முக்கு 5,000 தான் கட்டேன். 6 செம்முக்கு எவ்வளவு ஆச்சு? 1,20,000 ஆகுது. 50,000 செமஸ்டருக்கு 50,000 வருஷத்துக்கு 50,000 கட்டுறேன். எதுக்கு அது தனியா வருஷத்துக்கு 50,000? காலேஜ் அதையும் வாங்கி அவங்களே எடுத்துக்கிறாங்க. எந்த காலேஜையும் மென்ஷன் பண்ணி விடுங்க வீடியோல. அப்படியா? காலேஜ் மென்ஷன் பண்ண கூடாதா? இப்ப நான் என் வாய்ஸ் கேட்டே கீழே கமெண்ட் பண்ணுவேன். சரி வணக்கம் போடலாம். அது சொல்லுங்க. அடுத்து ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறான். மழை தெரியுது பாருங்க. அந்த உச்சிக்கு போறோம். இப்ப ஏறுறோம். அங்க தெரியுது பாரு ஒரு மலை. அது எனக்கு சின்னதா ஆக்கி சேஃபா ஆக்கி மட்டும் கொடுத்துரு. நானும் பிடிச்சி கொடுக்கணும். சாணம் பிடிச்சி கொடுங்க, எனக்கு வேணும். அப்பா, எனக்கு பாப்பா அந்த மழை வேணும்பா, எனக்கு சின்னதா அது அவ்வளவு பெருசா இருக்கு. எனக்கு ஆக்கி கொடுப்பா. ஆக்கி தந்துடுறேன் போறப்ப. போலாமா? லெட்ஸ் கோ. வாங்க போலாம். Bang
டேய் இங்க வந்து என்னடா விளையாண்டுட்டு இருக்க நீ விளையாடுறது தான் அங்க இருந்து வந்தியாடா டோர்னமெண்ட்ரா டோர்னமெண்டா நேத்து ஒரு மேட்ச் வண்டியில வரப்ப விளையாடுறேன் போன் பேசிட்டு வரான்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. 80 ரூபா 80 ரூபாவா அதிகா இருக்கு உள்ள வாடா வா விளையாடு சொல்லுங்க ஜி சொல்லுங்க பிஸியாவே இருக்கீங்க. 700 ரூபா இப்ப சம்பாரிச்சு ஆகணும். இப்ப கேம்ல ஜெயிச்சாருன்னா 700 ரூபா தருவாங்களாம். இப்ப ஜெயிச்சிருவீங்க. 4 பேர் நாளைக்கு தான் இன்னொரு மேட்ச் வர இருக்கா. இன்னொரு மேட்ச் நாளைக்கு இருக்கான். ஓ செமிஃபைனல் ஃபைனல் இது மாதிரி இருக்கா? 150 ரூபா பிரிச்சு வாங்கலாம் ஜெயிச்சா. இப்ப யார் உங்களுக்கு இதெல்லாம் அனுப்புறது? வாங்கி போட்டு மாப்பி படுத்துருவான். ஞாயிற்றுக்கிழமை வேற வேண்டா உழைப்பு தான் எல்லாமே. போன்ல இப்படியே இருந்தான் வண்டியில வரப்ப இப்படியே இருந்தான். என்னடா அவன் பண்ணிக்கிட்டு வரான்னு பார்த்தா இங்க இறங்குனதுக்கு தெரியும் கேம் விளையாண்டுக்கிட்டு வரான். நம்ம வந்த ஒரு வேலையா அவர் பாக்குற ஒரு வேலை. ஏன்டா ஆஃப்லைன் போயிட்டாங்க பரவாயில்ல அவனுக்கு நம்ம என்ன பேசுறோன்னு அவனுக்கு தெரியலடா. அவன் இந்த லோகத்துல இல்ல இப்போதைக்கு. நம்ம வந்துட்டு யாரையோ பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஒண்ணு சொல்றதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ண அவாய்ட் பண்ணிடணும். அவனை இதுக்கப்புறம் எங்கேயா தள்ளிட்டு வந்துடலாங்கிறேன். எதுக்கு வேஸ்டா அது? என்னங்க போக கூடாதா? உள்ளதான் அலவுடு கிடையாதான்.